நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். ஒன்றிணைப்பிற்கான குரல்கள் இப்போது அதிமுகவில் எழுந்திருப்பதற்கான காரணம் இதுவாக இருக்குமோ என சொல்லி ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மாலன் நாராயணன். அது என்ன கருத்து? சசிகலா 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது. 2027 ஜனவரி 27ஆம் தேதி வரை அவர் எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாது. தேர்தலில் தான் போட்டியிட முடியாததை தவிர அரசியல் கட்சியில் உறுப்பினராக இருப்பதில் தடை எதுவும் இல்லை. இப்போது கட்சிக்குள் புகுந்து கொண்டால் 2027 உரிய நேரம் பார்த்து முதல்வர் பதவியை கைப்பற்றலாம். அவர் அதற்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறாரோ என தோன்றுகிறது. இஸ் சி ப்ரிப்பேரிங் கிரவுண்ட்ஸ் என சொல்லியிருக்கிறார் மாலன். மாலன் ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட். அவருக்கு விவரம் தெரியாமல் இருக்காது. இருந்தாலும் ஏன் இப்படி பதிவிட்டிருக்கிறார் என்பதை இந்த வீடியோவின் இறுதியில் பார்க்கலாம். 2027 ஜனவரி 27 வரை சசிகலா எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாது என சொல்லியிருக்கிறார். சட்டப்படி பார்த்தால் இது சரிதான். கிரிமினல் வழக்கில் தண்டனை பெற்றவர்கள் 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இதன்படி சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை முடித்து விடுதலையான சசிகலா அடுத்த 6 ஆண்டுகள் தேர்தலில் நிற்க முடியாது. அதாவது 2027 ஜனவரி 27 வரை தேர்தலில் போட்டியிட முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அந்த சட்டத்தையும் மீறும் வழியை ஏற்படுத்தி தருவதில் ஆட்சியாளர்கள் சர்வ வல்லமை படைத்தவர்கள். அதிலும் மோடி அரசு அதில் கில்லி. சசிகலா தேர்தலில் போட்டியிட எப்படி முடியும் என்பதை மக்களுக்கு புரிய வைப்போம். 2019 நாடாளுமன்ற தேர்தலோடு சிக்கிம் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடந்துச்சு. 20 ஆண்டுகளுக்கும் மேல் முதல்வராக கோலோச்சி கொண்டிருந்த சிக்கிம் ஜனநாயக முன்னணி தலைவர் பவன்குமார் சாம்லிங்கை வீழ்த்தி சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சாவின் தலைவர் பிரேம் சிங் தமாங் முதல்வரானாரே தவிர தமாங் எம்எல்ஏ ஆகவில்லை. அடுத்து 6 மாதங்களுக்குள் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனால்தான் அவரால் முதல்வராகவே நீடிக்க முடியும். ஆனால் அதிலும் ஒரு சிக்கல். முன்பு தமாங் அமைச்சராக இருந்த காலத்தில், அதாவது 1996 1997 ஆண்டு கறவை மாடுகள் வழங்கும் திட்ட ஊழலில் சிக்கி ஓராண்டு சிறை தண்டனை பெற்றிருந்தார் தமாங். தண்டனை அனுபவித்து 2018 ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் சிறையிலிருந்து வெளியே வந்தார். அன்றிலிருந்து அவர் 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது. பிறகு எப்படி தமாங் முதல்வரானார்? 2019 சிக்கிம் சட்டசபை தேர்தலில் சிக்கிம் ஜனநாயக முன்னணி 15 இடங்களில் வென்று 2வது இடத்தை பிடித்தது. ஆட்சியை பிடிக்க முடியாத மாநிலங்களில் கட்சியை கைப்பற்று என்கிற சூத்திரத்தை சிக்கிமிலும் அன்றைக்கு செய்தது மோடி அரசு. தேர்தல் முடிந்த 2 மாதத்தில் சிக்கிம் ஜனநாயக முன்னணியின் 10 எம்எல்ஏக்கள் திடீரென பிஜேபியில் ஐக்கியமானார்கள். இதனால் பவன்குமார் சாம்லிங்கின் சிக்கிம் ஜனநாயக முன்னணி எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. அதிகாரங்களை குவித்து வைத்திருந்த மத்திய மோடி ஆட்சியின் ஆசி தமாங்குக்கு தாராளமாகவே கிடைத்தது. விளைவு, தேர்தல் ஆணையத்தில் மனு ஒன்றை அளிக்கிறார் தமாங். 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க முடியாது என்ற சட்ட திருத்தம் 2003ஆம் ஆண்டு தான் கொண்டு வரப்பட்டது. முன்னதாக நடந்த வழக்குக்கு பின்னர் நிறைவேற்றிய சட்டத்தை கொண்டு தண்டனை விதிக்க முடியாது. 6 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது செல்லாது என அந்த மனுவில் குறிப்பிடுகிறார் தமாங். தேர்தல் ஆணையமும் அதை ஏற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிட விதிக்கப்பட்ட தடையை 13 மாதங்களாக குறைத்து உத்தரவு பிறப்பிக்கிறது. மோடியின் ஆதரவு பெற்ற தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு சலுகையை தமாங்குக்கு தருகிறது. இதன் மூலம் 2019 அக்டோபர் 21ஆம் தேதி நடைபெற்ற சட்டசபை இடைத்தேர்தலில் நின்று தமாங் வெற்றி பெறுகிறார். முதல்வராக தொடர்ந்தார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என மார்த்தட்டி கொள்ளும் இந்தியாவுக்கு இது சாபக்கேடு. தேர்தலில் போட்டியிட முடியாத ஒருவரை அதிலிருந்து விடுவித்து மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியது மோடியின் மகுடிக்கு ஆடும் தேர்தல் ஆணையம். சிக்கிம் இடைத்தேர்தலுக்காக தமாங்கும் மோடியும் கூட்டணி போட்டனர். அதற்காக தேர்தல் ஆணையத்தின் மூலம் கைமாறு நடத்தப்பட்டது. அரசியலில் கிரிமினல் கலப்பதை எதிர்ப்பதில் தான் முன்னோடி என காட்டிக்கொண்ட பிஜேபியின் முகத்தரை தமாங் விவகாரத்தில் கிழிந்து தொங்கியது. சிக்கிம் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமாங் போட்டியிடவில்லை. ஆனால் தேர்தலில் அவரது கட்சி வெல்கிறது. அவருடைய கட்சி எம்எல்ஏக்களால் முதல்வராக தேர்வு செய்யப்படுகிறார். தமாங்குக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அது நிலுவையில் உள்ள போதுதான் தேர்தல் கமிஷன் தமாங்குக்கு சலுகை வழங்குகிறது. இந்த இடத்தில் இந்தியாவை திரும்பி பார்த்த ஜெயலலிதா வழக்கை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை சிக்கிம் கவர்னரும் தேர்தல் ஆணையமும். டான்சி வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்ற ஜெயலலிதா 2001 சட்டசபை தேர்தலில் போட்டியிட முடியவில்லை. 4 தொகுதிகளில் தாக்கல் செய்த வேட்பு மனுக்கள் அன்றைக்கு நிராகரிக்கப்பட்டன.
தேர்தலில் அதிமுக வென்று ஆட்சியை பிடித்தது. கவர்னராக இருந்த பாத்திமா பிவி ஜெயலலிதாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த போதும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பியது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் பாய்ந்தது. தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழந்த ஜெயலலிதாவுக்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது தவறு. எம்எல்ஏ ஆக முடியாத ஒருவர் எப்படி முதல்வராக முடியும் என சொல்லி ஜெயலலிதாவின் முதல்வர் பதவியை 2001 செப்டம்பர் 21 பறித்து உத்தரவிட்டது நீதிபதி பரூச்சா தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன பெஞ்ச். இதனால் ஜெயலலிதா அமைச்சரவையை கவிழ்ந்து ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் புதிய அமைச்சரவை அமைந்தது. ஜெயலலிதா முதல்வராக நியமிக்கப்பட்டது செல்லாது என 18 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் உறக்கச் சொன்ன விஷயம் 2019 சிக்கிம் கவர்னருக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் கொஞ்சம் கூட உரைக்கவில்லை. இவர்கள் ஜனநாயகத்தின் காவலர்கள் அல்ல, குற்றவாளிகளுக்கு துணை போகும் ஏவலர்களாக மாறியிருந்தார்கள். சிக்கிம் முதல்வராக தமாங் பதவியேற்ற தேதி 2019 மே 27. அதாவது தமாங் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்ட காலம் அது. சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூட தகுதியில்லாத தமாங்கை ஆளுநர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தது செல்லுமா? அவர் முதலமைச்சராக தொடர்வது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பது அரசியல் தெரியாத 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு கூட தெரிந்த உண்மை. அரசியல் சட்டம் தெரிந்த சிக்கிம் ஆளுநருக்கு தெரியாதா? ஆளுநருக்கு புரியாதா? மோடி அரசு, தேர்தல் ஆணையம், நீதித்துறை, ஆளுநர் மாளிகை என அனைத்து அதிகார அமைப்புகளும் அன்றைக்கு வாய்மூடி கிடந்தன. பிஜேபியின் கண்ணசைவுக்கு தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது என்கிற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை நிரூபிப்பது போலத்தானே இருந்தது தமாங் விவகாரம். தேர்தலில் போட்டியிடும் தகுதியை இழந்த ஒருவருக்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைத்ததே தவறு. கவர்னர் மூலம் அந்த தவற்றையும் செய்துவிட்டு அந்த முதல்வர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வசதியாக தடைக்காலத்தையும் குறைத்துவிட்டு அந்த முதல்வரோடு கூட்டணி அமைத்து இடைத்தேர்தலையும் சந்தித்தது பாஜக. பழைய வரலாறு முடிஞ்சிருச்சு. மாடல் மேட்டருக்கு வருவோம். சசிகலா முதல்வராக முடியாது என 2027 ஜனவரி 27 கெடு தேதியெல்லாம் குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கும் மாலனுக்கு ஏன் தபாங் முதல்வரான விவகாரம் மட்டும் செலக்டிவ் அம்னீசியாக மறந்து போனது? தபாங் விவகாரத்தில் சட்டம் வளைக்கப்பட்ட போது மாலன் கண்டித்து பதிவு போட்டிருக்கிறாரா? தபாங் முதல்வர் ஆனதை எதிர்க்காத மாலன் சசிகலா முதல்வராக முடியாது என தேதியெல்லாம் குறித்து ஆரிடம் சொல்கிறார். பாஜகவின் தொங்கு சதையாக மாறிவிட்ட மாலன் வேறு எப்படி பதிவிடுவார்? தபாங்கை முதல்வராக்கிய மோடி அரசு பாஜகவுக்கு விசுவாசமாக சசிகலா ஒருவேளை மாறினால் அவருக்காக சட்டத்தை திருத்தி சசிகலாவையும் முதல்வராக வாய்ப்பளிக்கலாம். அப்போது மாலன் என்ன சொல்லுவார்? அதற்கும் அப்போது ஒரு சப்பை கட்டு கட்டுவார். சசிகலா இப்போது கட்சிக்குள் புகுந்து கொண்டால் 2027 உரிய நேரம் பார்த்து முதல்வர் பதவியை கைப்பற்றலாம். அவர் அதற்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறாரோ என தோன்றுகிறது என சொல்லுகிறார் மாலன். தபாங்கிற்கு காட்டிய கரிசனத்தை சசிகலாவிடம் மோடி அரசு ஒருவேளை காட்டினால் மாலனின் எழுதுகோள் என்னவாகும்? மாலன் எழுதிய பதிவில் ஒன்றுபட்ட வலுவான அதிமுக திமுக ஆட்சியை அகற்ற உதவும் என பாஜக தலைமை கருதுகிறது என்பது வெளிப்படை. ஆரம்பத்திலிருந்தே அதன் நிலை அதுதான். சசிகலா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வந்தால் என் போன்ற வாக்காளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை நிராகரிக்கும் நிலைக்கு தள்ளப்படுவோம். காரணம், ஊழல் செய்தமை நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவர் சசிகலா என சொல்லியிருக்கிறார் மாலன். அதாவது சசிகலா பாஜக அதிமுக கூட்டணிக்குள் வந்தால் அந்த கூட்டணியை நிராகரிப்பாராம். சசிகலா ஊழல் வழக்கு தண்டிக்கப்பட்டும் சிறை தண்டனை அனுபவித்தவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஊழலை சசிகலா முதல்வராக இருந்து செய்தாரா? இல்லை. முதல்வராக இருந்த ஜெயலலிதாவின் துணையோடு நடத்தியவர் சசிகலா. ஜெயலலிதா உயிருடன் இருந்திருந்தால் அவரும் சிறை தண்டனையை அனுபவித்திருப்பார். ஜெயலலிதா புனிதர் போலவும் சசிகலா ஊழல்வாதி போலவும் மாலன் உருட்டுக்கள் இருக்கின்றன. ஜெயலலிதாவோடு சேர்ந்து கூட்டு சதி செய்தவர் சசிகலா என்பதுதான் சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பின் சாராம்சம். ஆனால் ஜெயலலிதாவை பற்றி பேசாமல் சசிகலா பாஜக அதிமுக கூட்டணிக்குள் வந்தால் அந்த கூட்டணியை நிராகரிக்கும் நிலைக்கு தள்ளப்படுவாராம். சசிகலா தேர்தலில் போட்டியிட முடியும். அதற்கான காரணகர்த்தா மோடி. தபாங் விவகாரத்தில் பிஜேபி போட்ட பாதை அப்படி. முதல்வர் நாற்காலி மீது சசிகலாவுக்கு பல வருடங்களாக ஒரு கண் இருக்கிறது. ஒரு எம்எல்ஏவாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்துவிட வேண்டும் என்பதும் அவருடைய ஆசை. ஆனால் 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்கிற தடை அவர் முன்பு முட்டுக்கட்டையாக நிற்கிறது. தபாங்கிற்கு காட்டிய சலுகையை தனக்கு காட்ட வேண்டும் என வரும் சட்டமன்ற தேர்தலில் சசிகலா தேர்தல் ஆணையத்திடம் வைக்கலாம். பாஜகவும் ஒருவேளை இறங்கி வரலாம். எல்லாம் கைகூடினால் சசிகலா எனும் நான் என்கிற பதவி பிரமாண உறுதிமொழி வாசகம் எதிரொலிக்கவும் கூடும். அப்போது மாலன் என்ன பதிவு போடுவார்? இந்த வீடியோ பற்றி மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.